இந்த 7 விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க. நம்பர் 1, உங்கள் ஃபேமிலி பிரச்சனை. பொண்டாட்டி புருஷனுக்குள்ள இருக்கிற சண்டையாக வெளியில் போய் சொல்லாதீங்க. அப்படி சொல்கிறதுனால அதுக்கு தீர்வுலாம் கிடைக்காது. உங்களை பற்றி இன்னும் நல்லா புறணி தான் பேசுவாங்க. நம்பர் 2, உங்களுடைய சம்பாத்தியம். நீங்கள் வீடு கட்ட போகிறேன், கார் வாங்க போகிறேன்னு இதெல்லாம் வெளியில் சொல்கிறதுனால உங்கள் மேலே பொறாம தான் படுவாங்க. தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி வரும். நம்பர் 3, உங்களுடைய பிளான்ஸ், ட்ரீம்ஸ், கோல்ஸை முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சொல்லாமல் சீக்ரெட்டாக வைங்க. அதை நீங்கள் வெளியில் சொல்லும்போது தேவையில்லாத ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு அது வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்பர் 4, உங்களுடைய வீக்னஸை எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் உங்களுடைய வலி புரியாது. இன்னும் ஒரு சிலர் உங்களுடைய வீக்னஸை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 5, இது எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்மளுடைய பழைய கதையை, ஃபெயிலியர் ஸ்டோரிஸை நம்மளை சுற்றி அன்பாக இருக்கவங்ககிட்ட சொல்லி டாக்ஸிக்கான ஒரு எனர்ஜியை நமக்கே தெரியாமல் கிரியேட் பண்ணிட்டு இருப்போம். பழசை பேசுறதை விட்டுட்டு எதிர்காலத்தை பற்றி பேசுவோம். புதுசாக ஒன்று உருவாக்குறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்பர் 6, உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. பப்ளிக்கில் எல்லார் முன்னாடியும் டிஸ்பிளே பண்ணி காமிக்காதீங்க. உங்களுடைய கஷ்டம், கவலை, கண்ணீர் இது எல்லாமே உங்கள் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நம்பர் 7, தேவைப்படுற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. துபாயிலிருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜே சியா.